வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அதாவது கேப்டன் அவர்களுடைய தேமுதிக, அந்த கட்சி பல காலமாக ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்தது. ஆனால் இந்த முறை இந்த 2026 தேர்தலை மிக உன்னிப்பாக கவனித்து காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து கடந்த 3-4 நாட்களாகவே மாவட்ட வாரியாக செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டங்களையா கூப்பிட்டு வச்சு காலையிலிருந்து மதியானம் வரைக்கும் ஒரு செஷன், மதியத்திலிருந்து இரவு மாலை வரைக்கும் ஒரு செஷன் அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அன்னியார் அவர்கள் தொடர்ந்து செயலாற்றிட்டு இருக்கிறது ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தொண்டர்களை ஒரு உற்சாக மூடுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். இந்த முறை அப்படி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது நிர்வாகிகள் தரப்புல இருந்தும் மாவட்ட வாரியாகவும் எல்லோரும் வைக்கின்ற கோரிக்கையாக தேமுதிக தரப்புல நமக்கு சொல்லப்படுவது, ஊடகங்களுக்கு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இந்த முறை 40 தொகுதிகளுக்கு மேல நாம நிக்கணும் அப்படின்னு சொல்றது. இந்த நிமிஷம் வரை அதிமுக கூட்டணியில தான் தேமுதிக இயங்கிக்கிட்டு இருக்கு. அதிமுக கூட்டணியில தான் இருக்காங்க அப்படின்னு எடப்பாடியார் அவர்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. அதே போல அதிமுக கூட்டணியிலிருந்து நாங்க விலகிட்டோம் அப்படின்னு இதுவரைக்கும் பிரேமலதா அவர்கள் டிக்ளேர் பண்ணல. ஆனா வரக்கூடிய ஜனவரி மாசத்துல கடலூர்ல நடக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி மாநாட்டில் நாங்க யாரோட கூட்டணிங்கிறத அறிவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு முறையும் தேமுதிகவை ஒரு கிள்ளிக்கிரையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த அதிமுக மற்றும் பாஜகவினருக்கு ஒரு செக் வைக்கிற விதமாகத்தான் அவங்க அப்படி ஒரு டிக்ளேர் அறிவிச்சிருக்காங்க. இந்த சமயத்துல 40 தொகுதிகள் நாம கேட்கணுங்கிறத திரும்ப திரும்ப இன்னைக்கு பறைசாற்றி கொண்டே இருக்கிறார்கள். சரி, 40 தொகுதிகள் அப்ப ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னா, அதிமுக கூட விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி வச்சப்ப 41 தொகுதிகள்ல நின்று கிட்டத்தட்ட 36 தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய சாதனை தான். ஆனால் அதே சமயத்துல இப்ப கேப்டன் மறைந்திருக்கிற இந்த தருணம், களமாகிவிட்ட இந்த தருணம், கடந்த ஆண்டுகளாகவே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் காவடி தூக்கி கொண்டிருக்கிற விதமாகவே இருக்கிறோமே அப்படின்னு தேமுதிகவுடைய தொண்டர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற இத்தனை நாள், இத்தனை வருடங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த கட்டத்துல 40 தொகுதிகள்ல நிக்க முடியுமா? 40 தொகுதிகளை கொடுப்பாங்களா? 40 தொகுதிகளை கொடுத்தாலும் 40 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் இருப்பாங்களா? செலவு செய்வாங்களா? ஜெயிக்க முடியுமா? அப்படிங்கிற கேள்வியும் அதிமுக பக்கத்தில இருந்தும் பாஜக பக்கத்தில இருந்தும் ஒரு நமட்டு சிரிப்போட கேட்கிறத நாம கவனிக்க முடியுது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் போன முறை எம்பியாக வேண்டிய தன்னுடைய மகன் அந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டாரு. இந்த தடவை நழுவ விடக்கூடாது அப்படின்ற ரீதியில ஒரு பக்கம் ஒரு மகனை சினிமாவுக்குள்ளாரையும் இன்னொரு பக்கம் அரசியலுக்குள்ளாரையும் ரொம்ப அழகா பிரித்து விளையாடி கொண்டிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அன்னியார். இப்ப 40 சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்னாக்க, ஏற்கனவே கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி மதுரைக்கு வந்திருந்த அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் அதிமுக பக்கமா எடப்பாடியை நோக்கி ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. என்ன அப்படின்னா, 50 தொகுதிகளுக்கு மேல நாம நிக்கணும், 50 தொகுதிகளில் ஜெயிக்கணுங்கிற டார்கெட்டோட நீங்க வேலை செய்யுங்க அப்படின்னு பாஜகவினருக்கு கட்டளையிட்டார். நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தார் மேடையிலேயே. ஆக 234 தொகுதியில பாஜக அட்டம் பண்ணி, வீம்பு பண்ணி, மிரட்டி, உருட்டி எப்படியாவது 50 தொகுதிகளை வாங்கிவிட்டால் கூட 40 தொகுதிகளை தேமுதிகவுக்கு அதிமுக தருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதே சமயத்துல அதிமுகவுடன் கூட்டணி இல்லைங்கிறத சொல்லிட்டே இருக்காங்களே ஒழிய பாஜக கூட கூட்டணி இல்லைங்கிறத இதுவரைக்கும் அவங்க சொல்லல. யாரு? பிரேமலதா விஜயகாந்த் அன்னியார் அவர்கள். அதே போல ஒருவேளை கடைசி கட்டத்துல காட்சிகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல தேமுதிக தாவேகாவுடன் கூட்டணி இணைவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும் ஒரு ஹேஷியம் சொல்லப்படுது. ஒரு ஆரூடம் கணிக்கப்பட்டு இருக்கு, இந்த ரூட்டு இல்லாட்டினா அந்த ரூட்டு அப்படின்னு. அப்படி ஒரு வேளை போனாக்க 40 தொகுதிகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படலாம். ஏன்னா இந்த தேதியில இன்றைய நிலவரப்படி
தாவேகா அப்படிங்கிற விஜய் அவர்களுடைய கட்சிக்கு 234 தொகுதிக்கு பூத் கமிட்டியும் போடப்படல, 234 தொகுதியிலையும் வேட்பாளர்கள் நிறுத்துறதுக்கும் ஆட்கள் கிடையாதுங்கிறது தான் யதார்த்த கள நிலவரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி கடந்த முறை சரத்குமாருக்கு அதிக சீட்டு கொடுத்தப்ப வேணாம் வேணாம் எனக்கு ஒரே ஒரு சீட்டு போதும்னு சொல்லிட்டு சொன்ன கதையெல்லாம் நடந்ததோ, அதே போல இந்த முறையும் தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் ஒருவேளை 40 சீட்டு என்ன 50 சீட்டு கூட வச்சுங்கன்னு தாவேகா சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தாவேகா பக்கம் இவங்க போவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பேரை வேட்பாளர்களா நிறுத்தி பிரச்சாரம் அப்படி இப்படின்னு நிறைய செலவுகள் செய்ய வேண்டி இருக்கிற பட்சத்துல ஏற்கனவே கல்லூரியும் கைமாறிவிட்ட நிலையில என்ன செய்ய போகிறார் பிரேமலதா விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு தமிழக அரசியல் வட்டாரத்துல கூர்ந்து கவனிக்கப்படுகிற விஷயமா இருக்கு. தேமுதிகன்னு விஜயகாந்த் அவர்கள் எப்ப கட்சி ஆரம்பிச்சாரோ அப்பையிலிருந்து இன்னை வரைக்கும் அது வாக்கு சதவீதம் குறைந்திருந்தாலும் சரி கூடிக்கொண்டே இருந்தாலும் சரி எல்லா கட்டத்திலையும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் தேமுதிக கூர்ந்து கவனிக்கப்படுகிற ஒரு கட்சியா தான் இருந்தது. இந்த முறையும் அப்படித்தான் தேர்தல் கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேமுதிகவை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்க அதிமுகவும் வேண்டாம், பாஜகவும் வேணாம், தாவேகாவும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை திமுகவுக்கு போயிட்டா அப்படின்னாக்க தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கியதிலிருந்து இதுவரை திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டதே இல்லை. அப்படி ஒருவேளை வைத்துக் கொண்டால் 2026 தேர்தலில் தான் இருவரும் முதலாக இணைகிறார்கள். திமுக தேமுதிக அப்படிங்கிற கூட்டணி இப்பதான் இணையுது அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் 40 தொகுதி அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக கொடுக்கப்பட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 234 தொகுதியில 50லிருந்து 70 தொகுதிகளுக்குள்ளார கூட்டணிகளுக்கு ஒதுக்குவதற்கு அங்க கூட்டணி கட்சிகள் இன்னும் சிந்தாமல் சிதையாமல் உடையாமல் பச வச்சு ஒட்ட மாதிரி அப்படியே தான் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் வேணாக்கா இன்னைக்கு சண்முகம் ஐயா காம்ரேட் அவர்கள் சொல்றாங்க. ஆனா கொள்கை பிடிப்பாக இருக்கிற கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளா இருக்கட்டும் அல்லது திருமாவளவனா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், செல்வ பெருந்தகையா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் கட்சியில இருந்து பிளவுபட்டு போற வாய்ப்பே இல்லை. எங்க கட்சிக்கு ஒருத்தங்க வரப்போறாங்க திமுகவில இருந்து அப்படி இப்படின்னு எல் முருகன் சும்மா உதார் விட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் மக்கள் நீதி மையம் மதிமுகன்னு எல்லாருமே திமுக கூட்டணியில தான் அப்படியே இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இங்க பார்க்க வேண்டியிருக்கு. அந்த சமயத்துல திமுக கூட்டணிக்கு ஒருவேளை தேமுதிக வந்தால் 40 சீட்டு அப்படிங்கிற இவங்களுடைய டார்கெட்டு அங்க நடப்பதற்கோ கொடுப்பதற்கோ வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த தேர்தலை விட்டால் அடுத்தடுத்த தேர்தலில் தேமுதிக மிகப்பெரிய அளவில் சறுக்கலையை சந்திக்கும். அது மட்டும் இல்லாம தன்னுடைய ஓட்டு வங்கியையும் மொத்தமாக இழக்கக்கூடிய அபாயத்தில் இருக்கிறது. யார் பக்கம் நிற்க வேண்டும் அப்படின்னு முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருந்தேன். அதை தெல்ல தெளிவா நிர்வாகிகளோட செயற்பாட்டாளர்களோடலாம் பேசி பிரேமலதா அன்னியார் ஒரு சரியான முடிவுக்கு சரியான இலக்கை நோக்கி அவங்க போனாக்க இந்த 2026 தேர்தலில் கோமா ஸ்டேஜிலிருந்து கொஞ்சம் தேமுதிக மீளும் அப்படிங்கிறது மட்டும் உறுதி. தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்களை எல்லாம் சந்திச்சுட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5 மாதத்துல ஜனவரி மாசத்துல அவங்க ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாடும் நடத்த இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தேமுதிக போகுதுன்னு இந்த நிமிஷம் தான் அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் 40 சீட்டு எடப்பாடியார் தருவாரா? அதுவும் கேள்விக்குறிதான். ஒருவேளை திமுக பக்கம் வந்தால் 40 சீட்டு கிடைக்குமா? அதுவும் கேள்விக்குறிதான். வணக்கம்.